வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு சில தோழிகளுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, நான் நேற்றுக்கு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன், நம்ம வீட்டுக்கு பழனியாண்டி எம்பெருமான் சிலை வந்திருக்கு, நம்ம பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒரு சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, பழனியாண்டி சிலை அதுவும் கற்சிலை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சகோதரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதில் அப்படின்னா, தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம். பொதுவாக கல்யாண வீடு சீர்வரிசையில் கண்டிப்பாக பிள்ளையார் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கற்சிலையில் தானே கொடுக்குறாங்க. அதே போல் அதே கல்லால் செய்யப்பட்டது தான் இந்த பழனியாண்டி சிலையும். தாராளமாக நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். அதே சமயம் இவங்க வாங்கியிருக்காங்க, அவங்க வாங்கியிருக்காங்க பழனியாண்டி சிலை, நம்மளும் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடலாம் வாங்கக்கூடாது. என்னுடைய பழனியாண்டி எம்பெருமான் அவர் ஆண்டியாக இருந்தாலும் அவரை நாம் வழிபட்டால் கண்டிப்பாக என்ன அவர் ராஜாவாக ஆக்கி பார்ப்பாரு அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும் பழனியாண்டி சிலையை வாங்கி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. தாராளமாக நம்ம வீட்டில் கற்சிலை பழனியாண்டர் சிலை வைத்து வழிபாடு செய்யலாம். இதில் எந்த விதமான தவறுமே இல்லை. நம்மை காக்கும் பழனி தண்டாயுதபாணி நம்ம எப்போதுமே சகல செல்வத்தோடு அவர் வச்சிருப்பாருங்க. அதோட இன்று ஒரு சூப்பரான வீடியோ பதிவு வந்திருக்கு. அதாவது இல்லத்தரசிகளுக்கு முருகன் கொடுக்கும் ஒரு நம்பிக்கை, அதோட நம்ம கர்ம வினையை தினம் தினம் கழிக்க ஒரு சூட்சமம், இதெல்லாம் கலந்த ஒரு வீடியோ பதிவாக வந்திருக்கு. மறக்காமல் பாருங்கள்.